இப்போ இவ்வளோ நாள் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னு சொன்னால் சீக்வென்ஸ் பார்த்தோம். சீக்வென்ஸில் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே எனக்கு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தது என்னது 2 4 6 8 இப்படி போகிறதெல்லாம் சீக்வென்ஸ் தான். சரியா? அப்போ இது சீக்வென்ஸ் எப்படி சொல்ல முடியும்? நம்ம ஃபஸ்ட் நம்பர் ஏ, சரியா, அடுத்த நம்பர் எப்படி கிடச்சிருக்குன்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட் நம்பர் கூட 2 ஆட் ஆகிருக்கு, சரியா, +2, அப்புறம் இது கூட +2, அப்புறம் இது கூட +2, அப்புறம் இது கூட +2, சரியா, அப்போ 2 2 ஆட் ஆகி வந்திருக்கு. ஸோ இது சீக்வென்ஸ் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். சரியா? இந்த சீக்வென்ஸையே நான் இப்படி, அதாவது இதுக்கு அடுத்த நம்பர் என்ன, இதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு அப்படியே எழுதுறதுக்கு பதில் நான் சப்போஸ் இப்படி எழுதுறேன், எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணுறேன். சரியா? ஸோ 2 + 4 + 6 + 8 + எக்ஸெட்ரா. சரியா? 2 + 4 + 6 + 8 + எக்ஸெட்ரா அப்படி போகிறேன். ஸோ அப்போது இந்த சீக்வென்ஸையே நான் எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணுறேன். எல்லாத்தையும், அதாவது என்னென்னா இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் தொடர்ந்து போகிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் மொத்தமாக சேர்க்குறேன். சரியா? அப்படி பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் சீரீஸ். ஸோ எப்படி ஞாபகத்தை வச்சுக்கிறதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் டிவியில் சீரியல் பார்க்குறீங்கல்ல, அந்த சீரியல் எப்படி ஒரு பெரிய கதை, அது அப்படி தானே. ஸோ அந்த பெரிய கதையை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஸ்டார்டிங்கில் ஒரு கதை ஆரம்பிச்சிருக்கோம், எண்டில் ஏதோ ஒன்று போய் முடியும். ஆனால் அதுக்கு நடுவில் எபிசோடுன்னு சொல்லிட்டு அந்த பெரிய கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு போகிறாங்கன்னா, அப்போ மொத்தமாக எல்லாத்தையும் சேர்ந்தது தான் அந்த சீரியல், நாடகம், அப்படி தானே. ஸோ அப்போது அந்த ஒரு பெரிய கதையை கொஞ்சமாக சொல்கிறாங்க. சரியா? அப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியுது. ஸோ இந்த நாடகம் இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடிஞ்சுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த சீக்வென்ஸையே ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் மொத்தமாக கம்பைன் பண்ணுறோம். சரியா? இது மாதிரி சேர்த்தோம்னு சொன்னால் இதுக்கு பேர் சீரீஸ். ஸோ சீரீஸ்க்கு சீரியலை ஞாபகத்தை வச்சுக்கோம். சரியா? ஸோ 2 + 4 + 8 + எல்லா எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணிட்டே போகணும். அப்படின்னா அதுக்கு பேர் சீரீஸ். இன்னொன்று, இது வந்து அரித்மெட்டிக்ஸ், இது என்னது அரித்மெட்டிக் சீக்வென்ஸ் தானே. சரியா? ஆக்சுவலாக வந்து சீக்வென்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம், அப்புறம் வந்து என்ன பார்த்தோம், நம்ம அரித்மெட்டிக் சீக்வென்ஸ்னு பார்த்தோம். சரியா? அந்த அரித்மெட்டிக் சீக்வென்ஸில் உள்ள எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் அதுக்கு பேர் அரித்மெட்டிக் சீரீஸ். சரியா? சீக்வென்ஸு வேறு. சரியா? சீக்வென்ஸுன்னு ஜென்ரலாக பார்த்தோம், அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் சீக்வென்ஸ்னு பார்த்தோம். சரியா? அதாவது ஏதோ ஒன்று ஆட் பண்ணாலும், அதாவது ஒரே ஒரு கான்ஸ்டன்டான டிஃப்ரென்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் பார்த்தோமா. ஸோ அந்த சீக்வென்ஸில் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதுக்கு பேர் அரித்மெட்டிக் சீரீஸ். சரி, இது மாதிரி பண்ணால் அதுக்கு பேர் அரித்மெட்டிக் சீரீஸ். இப்போ இதுலேயே வந்து என்னால் விரல் வெட்டி என்ன முடியும், எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஃபைனைட் சீரீஸ். இப்போ வந்து இதுலேயே வந்து என்னால் எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியல, அது பாட்டுக்கு நிறைய இருக்குது. சரியா? அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்ஃபைனைட் சீரீஸ். சரியா? ஸோ பழசு தான் அவனுக்கு தெரிஞ்சது தான். சரியா? விரல் வெட்டி என்ன முடியும், கவுண்டபிள்னு சொன்னால் ஃபைனைட் சீரீஸ், அன்கவுண்டபிள் அப்படின்னு சொன்னால் இன்ஃபைனைட் சீரீஸ். இப்போ நம்ம இனிமே பார்க்க போகிற எக்ஸசைஸில் மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபைனைட் சீரீஸ் அப்படி தான் பார்ப்போம். சரியா? இப்போ வந்து சீரீஸ்னால் என்ன, ஃபைனைட் சீரீஸ்னால் என்னன்னு சொல்லிட்டேன். சரியா? அப்போ வந்து நான் என்ன சொன்னேன், சீரீஸ்னால் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம், எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 6 8 வரிசையாக இருக்குது, எத்தனையோ ஒரு 10 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10 நம்பரும் நான் ஆட் பண்ணணும். இப்போ இது சின்ன நம்பருங்கிற வச்சு நான் வந்து விரல் விட்டோ இல்லை ஸ்ட்ரைட்டாக போட்டோ வெர்டிக்கலாக போட்டோ நான் ஆட் பண்ணி சொல்லிவிடுவேன். சப்போஸ் நிறைய நம்பர் இருக்குது, பெரிய நம்பராக இருக்குது, அப்போ நான் ஆட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணால் தான் அதுக்கு சீரீஸு. ஸோ அப்போ என்னால் அந்த இடத்த கம்பைன் பண்ண முடியாது. அப்போ வந்து அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்த ஃபார்முலாங்கிற விஷயமே என்னென்னா, எல்லா விஷயத்துக்கும் பொதுவான விஷயம் நமக்கு வேகமாக ஆன்சர் வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபார்முலாங்கிறத நம்ம கொண்டு வரோம். அப்படி தானே மேக்ஸில். ஸோ அப்போது இப்போ இந்த சீரீஸை ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து நம்ம எப்படி படித்தோம், நம்ம சீக்வென்ஸ் எப்படி படித்தோம், a + d a + 2d எக்ஸெட்ரா அப் டு a + n - 1 × d இப்படி தானே பார்த்தோம் நம்ம. சரியா? அப்போது 10 நம்பர் இருந்ததுன்னு சொன்னால் அங்கே a + 19 இருக்கும், அப்படி தான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், சீரீஸ்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போ சீரீஸ்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோமா. அப்போது SN = ஃபார் எக்ஸாம்பிள் 10 நம்பரே கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ S10 அப்படின்னு வச்சுப்போம். அப்போ எத்தனை இருக்குங்க, a + d + a + 2d + எக்ஸெட்ரா அப் டு + a + n - 1 × d இப்படி தான் இருக்குது. சரியா? சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இந்த SNஐயே இப்படி திரும்பவும் சொல்ல, இந்த பார்ட்டில் எல்லாரும் வந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஃபார்முலா மைண்டில் இருக்கணும்னு சொன்னால் இந்த பார்ட்டை பார்த்துங்க. இல்லை எனக்கு குழப்பது, நான் ஃபார்முலா பை ஹார்ட் பண்ணேன்னா அப்படியே கூட பண்ணிக்கலாம்.
சரியா? அப்போ Sn இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணேன்னா இந்த சீரீஸையே வந்து நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது 10th டேர்ம் 9th டேர்ம் 8th டேர்ம் அப்படி நான் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட் டேர்ம் கொண்டு போய் முடிக்கிறேன் நான். அப்போ எப்படி எழுதுவோம்? இங்கே a + n - 1 × 2 எழுதுவோமா? ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? a ப்ளஸ் இங்கே 10th டேர்ம்னா இங்கே 9d இருக்கும். சரியா? இது 9th டேர்ம்னு சொன்னால் 8d தானே இருக்கும். அப்போ n இன்னொன்று குறைஞ்சிருக்கும் அப்படி தானே? அப்போ n - 1ன்னு சொன்னால் 9th டேர்ம். அப்போ 8th டேர்ம்னா அதுலேயும் ஒன்று குறைஞ்சிருக்கணும். அப்போ n - 1 -1 தானே இருக்கணும். ஸோ அப்போ a + n - 2d சரியா? ப்ளஸ் எக்ஸட்ரா. அடுத்து என்ன இருக்குன்னு சொன்னால் n - 3d. அப்புறம் a + n - 4d இப்படி போயிட்டு இருக்கும். கடைசி எப்படி இருக்கும்? இதுதானே முடிஞ்சிருக்கும். a + d a தான் முடிஞ்சிருக்கும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இது ரெண்டுத்தையும் இதையும் ஆட் பண்ணுறோம். சரியா? இதெல்லாம் இவ்வளோ ஃபார்முலா கொண்டு வரவழைக்கிறதுக்காக இவ்வளோ பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ இதையும் ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? இதையும் ஆட் பண்ணுறேன். அப்போ எவ்வளோ இருக்கும்? இங்கே ஒரு a இங்கே ஒரு a 2a இருக்கா? அப்புறம் எனக்கு ப்ளஸ்ஸு n - 1 × d போட்டேன். அப்புறம் இந்த டேர்மையும் ஆட் பண்ணுறேன். அதில் இது ஃபுல்லாக அடிஷனில் தானே இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஒரு a இங்கே ஒரு a 2a போட்டேன். அப்புறம் இங்கே ஒரு d இருக்குது, இங்கே nd - 2d. சரியா? அப்போ இங்கே -2d இருக்குது, இங்கே 1d இருக்குது. ஸோ 2 - 1 1 -1d வரும். ஸோ அப்போ d இதுக்கும் காமனாக இருக்க வாசி d வெளில போட்டு என்ன பண்ணேன்னா இங்கே n - 1 × d போட்டுனேன். சரியா? திரும்பவும் சொல்கிறேன், புரிஞ்சுதுன்னா எடுத்துக்கோ, புரியலன்னு டேரெக்டாக ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோ. அதே மாதிரி இதையும் இதுக்கு அடுத்த டேர்மும் இப்படி தான் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ 2a + n - 1 × d 2a + n - 1 × d எப்படி போயிட்டே இருக்க போகுது. ஸோ அப்போ இதில் 10 நம்பரு, இதுலேயும் 10 நம்பரு. சரியா? அப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதையும் ஆட் பண்ணிட்டேன், இதையும் ஆட் பண்ணிட்டேன். அப்போ மொத்தம் எனக்கு எத்தனை நம்பர் எனக்கு கிடைக்கும்? 10 நம்பர் தான் கிடைக்க போகுது. ஸோ அப்போது இங்கே S10ன்னு சொன்னால் இங்கே 10 நம்பர் 10 டேர்ம்ஸ் போடுவோம் நம்ம. இங்கே எனக்கு எத்தனைன்னு தெரியாதுல்ல. அப்போ n டேர்ம்ஸ்னு போட்டால் அப்போ n தானே பண்ணும். அப்போ இந்த விஷயம் சரியா? இந்த டேர்ம் இந்த மாதிரி டேர்மாக எத்தனை இருக்கும்? n டேர்ம்ஸ் இருக்கும். அப்போ அப்படின்னு அர்த்தம் 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் n டைம் இருக்கும். ஸோ அப்போ n டைம்னா n இன்ட்டு போட்டுட்டா. ஸோ அப்போ n இன்ட்டு இது தானே 2a + n - 1 × 2. இது வந்து எத்தனையோ தடவை ரிப்பீட் ஆகிருக்கும். சரியா? திரும்ப வந்துட்டு வாசி. இது எப்படி ஞாபகத்தை வச்சுக்கணும்னு சொன்னால் 3 வந்து 5 தடவை வந்துட்டுனா 3 + 3 + 3 + 3 +ன்னு போடுறதுக்கு 5 × 3ன்னு போடலாம். அதே மாதிரி தான் இங்கே n டைம்ஸ் இது வந்துருக்கு. ஸோ அப்போ n × 2a + n - 1 × dன்னு போட்டேன். இது ஒரு SN இது ஒரு SN. அப்போ 2 SN தானே. இந்த 2 இந்த பக்கம் வரும்போது எப்படி இருக்கும்? /2 வந்துருமா? ஸோ அப்போது இது எப்படி எழுதலான்னு சொன்னால் n/2 2a + n - 1 × d. சரியா? ஸோ இப்படி தான் நமக்கு ஃபார்முலா கிடைக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100 டேர்ம் இருக்குது, 100 நம்பர் இருக்குது, 100த்தையும் ஆட் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஃபார்முலா கொண்டு போய் n-ங்கிற இடத்துல 100 போட்டால் போதும், a-ங்கிற இடத்துல ஃபஸ்ட் நம்பரை கொண்டு போய் போட்டால் போதும், d-ங்கிற இடத்துல எத்தனையோ அது கூட்டிகிட்டு போகுதுன்னு போட்டால் போதும். சரியா? அப்போ n/2 2a + n - 1 × d. ஸோ இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? ஜென்ரல் டேர்மில் tn = a + n - 1 × d பார்த்தோமா? ஸோ பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? tn = a + n - 1 × d பார்த்தோமா? ஸோ எந்த ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும்னாலும் இதுதானே ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இதே தான் இங்கே இருக்குது. சரியா? நல்லா ஒத்துக்கணுச்சா இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே என்ன பண்ணுறான்? முன்னாடி n/2 போட்டேன். அதே மாதிரி இது a க்கு பதில் முன்னாடி 2 போட்டுக்கணும், அவ்வளோதான். சரியா? ஸோ n/2 போட்டுக்கணும், a க்கு முன்னாடி 2 போட்டுக்கணும். இதில் இதே தான் இங்கே லைட்டாக மாறி வந்திருக்கு. n/2 2a + n - 1 × d. சரியா? இது SN கண்டுபிடிக்க. அப்படின்னு அர்த்தம் எத்தனையோ நம்பரை சீரீஸில் இருக்கிறத கூட்டி வர்ற ஆன்சரு, கூட்டுறதுக்கான ஃபார்முலா இது. சரியா? இது tன்னு சொன்னால் எத்தனாவது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10வது நம்பர் வேணும்னு சொன்னால் இந்த ஃபார்முலா கொண்டு போய் போட்டிங்கன்னா நீ 10வது நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இப்படி தான் கண்டுபிடிக்கிறோம். இது புக்கில் நோட்டில் கொடுத்துருக்காங்க, நான் கொஞ்சம் வேறு விதமாக போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போது SN = n/2 2a + n - 1 × d. இந்த ஃபார்முலாவுக்கு போகணும். எப்போன்னு சொன்னால் ஒரு அரித்மெட்டிக் சீரீஸில் எத்தனை நம்பர் மொத்தம் கொடுத்துருக்காங்களோ அத்தனையும் மொத்தமாக கூட்டுறதுக்கான ஃபார்முலா இது. எப்போன்னு சொன்னால் எத்தனை நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தா n கொடுத்துருந்தா, ஃபஸ்ட் நம்பர் என்ன, அந்த சீரீஸு எதில் ஆரம்பிக்குது, a கொடுத்துருந்தா, அப்புறம் எவ்வளோவா கூடிகிட்டே போகுது, d கொடுத்துருந்தா. ஸோ NAD. ஸோ NAD இது 3 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவுக்கு போகணும். சரியா? n/2 2a + n - 1 × d. இந்த ஃபார்முலாவை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்னு இப்போ தான் நான் சொன்னேன். சரியா? இப்போ ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி எத்தனை நம்பர் அதுக்குள்ளே இருக்குது சீரீஸில் அதை ஆட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால், அதாவது நீ ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு சீக்வன்ஸ் இப்படி ஆரம்பிச்சிருக்கு. அதே பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோம் 2 4 6 எக்ஸெட்ரா அப் டு 100 வரைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ நமக்கு என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் நம்பர் தெரியுது, லாஸ்ட் நம்பர் தெரியுது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் தெரிஞ்ச ஃபார்முலாக்கு போகும். இது எப்படின்னு சொன்னால் ஏவும் எல்லும் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ எல் இப்போ எப்படி சொல்கிறோம்னா இதே ஃபார்முலா தான் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். எப்படின்னா Sn is equal to n/2 n/2 எழுதிட்டேன். 2aக்கு பதில் a + n எழுதிட்டேன். அப்புறம் இந்த n-1 × d போட்டேன். சரியா? அப்புறம் என்ன பண்ணேன், n/2 எழுதிட்டேன், இந்த ஏவை எழுதிட்டேன், இந்த ப்ளஸ்ஸை எழுதிட்டேன். a + n-1 × d ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. என்னது tn தானே சொன்னேன். tn அர்த்தம் அது நடுவில் உள்ள நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை முதல்ல உள்ள நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை கடைசியில் உள்ள நம்பராக இருந்தாலும் சரி, நம்ம tnனா என்ன அர்த்தம், எதாவது நம்பர்னு சொல்லிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி தானே? அப்போ இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எல்லுக்கு பதில் இங்கே எனக்கு a + n-1 × d சொல்லட்டா. ஸோ அப்போது இந்த a + n-1 × dன்னு சொன்னால் tn சொல்லுவோம். இந்த tn லாஸ்ட் நம்பராகவும் இருக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், எல்லுன்னு போடுறேன். ஸோ Sn is equal to n/2 a + l. சரியா? இதுதான் ஃபார்முலா. எப்போ இந்த ஃபார்முலாக்கு போகணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாக்கு போகணும். சரியா? எப்போ இந்த ஃபார்முலாக்கு போகணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நம்பர் டிஃப்ரென்ஸு எத்தனை நம்பர் இருக்கும், எத்தனை நம்பர் உள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா. சரியா? சரியா? இந்த ரெண்டே ஃபார்முலா வச்சு நம்ம போடுவோம். சரியா? ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் உனக்கு நீ ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ எப்படி வந்தது அப்படின்னு டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நீ தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலா இதுதான். Sn is equal to n/2 2a + n-1 × d. சரியா? எப்போன்னா எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற விஷயத்தில். இல்லாட்டா இந்த ஃபார்முலா. சரியா? n/2 a + l. சரியா? ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. சரியா? இது ரெண்டு தான் நீ ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது.